Welcome to Learn with Invent. In today's section, we are going to see about while loop. Basic structure of while loop. While loop oda explanation வந்து இப்ப பார்க்கலாம். First ஒரு variable m ன்னு எடுத்துக்கிறோம். m is equal to 0 ன்னு assign பண்ணிக்கிறோம். Next test conditionல வந்து m less than 5 ன்னு check பண்றோம். So இப்போ நம்ம m ஓட value 0 which is less than 5. அதனால 0 first print பண்ணிரோம். Next m வந்து increment பண்றோம். அத வந்து body of the loopல வந்து கொடுக்கிறோம். So 0 ல இருந்து m ஓட value 1 ன்னு increment ஆயிடுது. 1 less than 5 ஆன் செக் பண்ணி பார்க்கிறோம். Condition is true. திருப்பி body of the loop குள்ள வந்து 1 ன்னு இருக்க value of m வந்து 2 ன்னு increment பண்ணிரோம். So இந்த loop வந்து run ஆயிட்டே இருக்கும் until m is equal to 4. 4 less than 5 ஆன் செக் பண்றோம். Condition is true. So 4 print பண்ணிரோம். print பண்ணிட்டு increment பண்ணும்போது m ஓட value வந்து 5 ன்னு change ஆயிருது. 5 less than 5 ஆன் செக் பண்ணி பார்க்கிறோம் which is false. So அதனால loop வந்து end ஆயிரும். So when the statement is false இருக்கும்போது while loop வந்து முடிஞ்சிடும். Last output வந்து 0 1 2 3 4 அப்படின்னு print பண்ணிருக்கோம். while loop யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர் கிட்ட இருந்து நம்ம நம்பர்ஸ் வாங்க போகிறோம். வாங்குகிற நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர் வந்து எத்தனை நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபைனலாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று யூசர் என்ட்ரு பண்ண எல்லா நம்பர்ஸுக்கும் அடிஷன் ஆப்ரேஷன் அதாவது சம் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் அவங்க எத்தனை நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்ற கவுண்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத லாஜிக்கை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்கள் டெவலப்பர் C++ என்விரான்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் கொடுத்து நியூ ஃபைல் சோர்ஸ் ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வேரியபிள் வந்து வாங்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற நம்பர்ஸை வந்து நம்ம NUM அப்படின்ற வேரியபிளில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். செகண்ட் வேரியபிள் வந்து சம், அதாவது யூசர் என்ட்ரு பண்ணுற ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் அப்படின்ற வேரியபிளில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸை வந்து n-ல சேவ் பண்ணுறோம். யூசர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்ட்ரு பண்ணாங்கன்னா n வந்து 1ஆக இருக்கும். செகண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணாங்கன்னா n வந்து 2ஆக இருக்கும். ஸோ இதான் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிற 3 வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக்காக பார்க்கலாம். நம்ம while loopக்குள்ளே நம்ம வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற நம்பர் நாட் ஈக்குவல் டு 0ஆக இருக்கிற வரைக்கும் நம்ம சம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது யூசர் கொடுக்குற நம்பர் எப்போ வந்து 0ஆக இருக்கோ அப்போது while loopை விட்டு நம்ம ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ ஆஃப் சம்மை வந்து நம்ம 0ன்னு அசைன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ ஆஃப் கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸை வந்து n, அதை வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். while loopக்குள்ளே போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு யூசர்கிட்ட இருந்து நம்பர் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 10ன்னு டைப் பண்ணுறாங்க. ஸோ while loopக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குது 10 நாட் ஈக்குவல் டு 0. அதனால சம்மில் வந்து சம் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சேவ் பண்ணி வச்சுக்க. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போது n இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு யூசர்கிட்ட இருந்து திருப்பி while loop நம்பர் வாங்கும். ஸோ நம்பர் செகண்ட் நம்பர் வந்து யூசர் வந்து 20ன்னு கொடுக்குறாங்க. இப்போது 20 நாட் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே சம்மில் இருந்த வேல்யூ வந்து 10. ஸோ அந்த 10 ப்ளஸ் இந்த 20 which is equal to 30. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ ஏற்கனவே 1ஆக இருந்துச்சு. 1 + 1 which is equal to 2. while loop இதோட முடியாது. திருப்பி யூசர்கிட்ட வந்து நம்பர் கேட்குது. நம்பர் 3
யூசர் வந்து 0ன்னு டைப் பண்ணுறாங்க. வைல் லூப் வந்து இதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் வந்து 30 இந்த 30. ஸோ யூசர் என்ட்ரு பண்ண நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் n which is equal to இந்த 2. ஸோ இதான் நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராமோட லாஜிக். வாங்க நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஸ்டாண்டர்ட் இன்புட் லைப்ரரி ஃபைலை இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஃபங்க்ஷனை இனிஷியேட் பண்ணிடலாம். ஸோ இன்ட் மெயின். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். பாடி ஆஃப் தி ப்ரோக்ராம். அதுக்குள்ளே நம்மளோட 3 வேரியபிள்ஸ் நம்பர் NUM SUM அண்ட் என்னை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ 3மே வந்து இன்டீஜர். ஸோ 3ஐயும் இன்ட்டில் டிக்ளேர் பண்ணிடலாம். இன்ட் NUM SUM. ஸோ அதோட வேல்யூஸை எங்கேயே நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக என்னோடய சம் வேல்யூ வந்து 0. அதையும் நம்ம இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். சம் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு n நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வாங்க போகிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட்டில் வந்து 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ printf enter a number from 1 to 10. யூசர்கிட்ட வந்து 1 to 10க்குள்ளே இருக்கிற நம்பரை வந்து நம்ம வாங்குகிறோம். அதை scanf யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்குகிற நம்பர் வந்து டெசிமல். ஸோ %d ஆம்பர்சன் NUMன்ற வேரியபிளில் யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வைல் லூப்குள்ளே போயிடலாம். ஸோ வைல். ஸோ என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் வைல்குள்ளே? நம்பர் வந்து யூசர் என்ட்ரு பண்ணுற நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ண போகிறோம். வைல் NUM நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா பாடி ஆஃப் த லூப்குள்ளே ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம்? NUM வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது சம் வந்து ஆட் பண்ண போகிறோம். SUM ஏற்கனவே 0வா இருக்குது which is equal to sum plus num. ஏற்கனவே சம்மோட வேல்யூ 0 ப்ளஸ் யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து சம்லேயே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எத்தனை நம்பர்ஸ் வந்து அவங்க என்டர் பண்ணியிருக்காங்க? ஸோ n நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் என்டர்ட். இனிஷியலாக என்னோட வேல்யூ வந்து 0. ஸோ n ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு சம்மோட வேல்யூவும் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் என்டர்டும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி யூசர்கிட்ட இருந்து நம்ம நம்பர் வாங்க போகிறோம். என்டர் அ நம்பர் ஃப்ரம் 1 to 10. அதை திருப்பி அப்டேட் பண்ணி scanf %d ஆம்பர்சன் NUMல வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ யூசர் என்ட்ரு பண்ணுற நம்பர் 0வா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும். அது வரைக்கும் இந்த லூப்குள்ளேயே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ யூசர் வந்து 0ன்னு என்ட்ரு பண்ணுறாங்களோ அப்போது வைல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அப்போது நம்ம ஃபைனல் அவுட்புட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வைல் லூப்புக்கு வெளியில் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு /n %d நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் என்டர்டு. எத்தனை நம்பர் யூசர் வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க அதை வந்து எந்த வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்? nன்ற வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கோம். n. நெக்ஸ்ட்டு /n %d sum of the numbers entered. ஸோ யூசர் எத்தனை நம்பர் என்ட்ரு பண்ணுறாங்களோ அத்தனைக்குள்ள சம்மும் எதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்? SUMல சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். %dயை பின்னாடி கொடுத்துடலாம். ஸோ அதனால் ஃபார்மேட்டிங் வந்து நீட்டாக இருக்கும்.
ப்ராஜெக்ட் கம்பைல் பண்ணியாச்சு. ஸோ யூசர் கிட்ட இருந்து நம்ம நம்பர் வாங்குகிறோம். let it be 2 enter 4 enter 5 enter 6 enter 7 enter. எனக்கு 5 நம்பர்ஸ் போதும். ஸோ அதனால் நான் 0 கொடுத்துட்றேன். இப்போ while loopலேருந்து ஸ்கிப் ஆகி வந்துடும். ஸோ நம்ம என்ட்ரு பண்ண நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 5. சம் ஆஃப் தி நம்பர்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணது வந்து 24. ஸோ வேரியஸ் லென்த் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் லூப் பார்த்தோம். ஃபார் லூப்புக்கும் while லூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் லூப்பில் வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்மளே செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஸ் பண்ணி டேபிள்ஸ் ஜென்ரேட் பண்ணுற வீடியோவில் நம்ம பார்க்கும்போது எம்மோட வேல்யூ வந்து நம்ம 12ன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ லென்த் ஆஃப் த நம்ம டேபிள் வந்து 12ன்னு இருந்துச்சு. ஸோ ஃபார் லூப்போட லென்த் வந்து நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வெரி லிமிட்டட். ஆனால் while லூப்பில் வந்து யூசர் தான் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. while லூப்போட லென்த் வந்து இட் இஸ் அன்டிசைடட். while லூப்போட கண்டிஷன் எப்போ ட்ரூவாக இருக்கோ அப்போது லூப் வந்து ரன் ஆகும். while லூப்போட கண்டிஷன் எப்போ ஃபால்ஸாக இருக்கோ லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடும். ஆனால் ஃபார் லூப் வந்து எப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த லூப்குள்ளேயே ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் லூப்போட லூப்பிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைனைட். while லூப் வந்து இட் ஹேஸ் அ இன்ஃபைனைட் ஸ்ட்ரக்சர். Furthermore, C programs are upcoming video section la paakalam with interesting programs. Keep coding with Invent. Thank you.